லாஞ்சிவிட்டி ட்ரக், அதாவது ஆன்டி ஏஜிங் ட்ரக் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதாவது லாஞ்சிவிட்டி அப்படின்னா நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறதுக்கான மருந்துகள், காயக்கல்ப மருந்துகள். காயக்கல்பம் அப்படின்னாலே, காயம் அப்படின்னா உடம்பு, கல்பம் அப்படின்னா உடம்பை வந்து அழியாமல் பாதுகாக்கக்கூடிய மருந்து. இந்த மருந்துகள் வந்து கல்பம் அப்படின்னு சொல்லலாம், அவில்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காயக்கல்பம் வந்து மூலிகைகள்லேயும் இருக்குது, உலோகங்கள்லேயும் இருக்குது, பாசனங்கள்லேயும் இருக்குது, உபரசம், உப்புக்கள், ஜீவ பொருட்கள்லேருந்து எல்லாத்துலேருந்துமே தயார் பண்ணலாம். ஸோ இந்த காயக்கல்ப மருந்துகள் பொதுக்கட்பம், சிறப்பு கட்பம்னு 2 வகைப்படும். பொதுக்கட்பம்னா ஜென்ரலாகவே எந்த நோயுமே வராமல் ஒரு ஜென்ரல் ஹெல்த்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து, நோய் வர்றதுக்கு முன்கூட்டியே சாப்பிடக்கூடிய மருந்து. சிறப்பு மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறப்பாக ஒரு நோய் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு உடல் ரீதியாக அப்படிங்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தான் இந்த சிறப்பு கட்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே வந்து ஒரு கட்ப மருந்துங்களாம் தொடர்ந்து ஒரு மண்டலம் அல்லது 2 மண்டலம் 3 மண்டலம் அப்படி வந்து கணக்கு இருக்குது. ஸோ ஒரு மண்டலம் வந்து 48 நாட்கள். ஸோ ஒரு மருந்தை வந்து இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நாள் அளவு ரொம்ப முக்கியம். அது கண்டினியூவாக எடுக்கணுமா அல்லது கேப் விட்டு எடுக்கணுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் பத்தியம். இந்த மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்தை வந்து நம்மளுக்கு கரெக்டாக அப்சர்வ் ஆகணும். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கக்கூடாது. அது பார்த்திங்கன்னா இந்த புளி, அகத்திக்கீரை, எலுமிச்சை, பாகற்காய் இந்த மாதிரியான இந்த உணவுகள்லாம் வந்து நம்மளோட ஃபுட் அப்சார்ப்ஷன் ஆனாலும் அதை நம்மளோட செல்ஸுக்கு போக விடாமல் டீடாக்ஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரியான உணவுகள்லாம் தவிர்க்கிறது பத்தியத்தில் வரும். ஸோ அதே போல் இந்த கட்ப மருந்துகள் எடுக்கும்போது எதன் கூட எடுத்துக்கணும், துணை மருந்துகள் அப்படின்னு ரொம்ப முக்கியம். துணை மருந்துகள் பார்த்திங்கன்னா தேன், பால், நெய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வரும். ஸோ துணை மருந்துகள் ரொம்ப முக்கியம். அதே போல் இதை எடுத்துகிட்டு வரும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க எடுக்கும் போது பத்தியமும் வேணும், அதே போல் அந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கட்ப மருந்துகள், லாஞ்சிவிட்டி ட்ரக்ஸு சித்தால நிறைய இருக்குது. அது டெய்லி பேசிஸில் இருக்கக்கூடிய மருந்துகளும் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம கரிச்சாலை நெய், இதெல்லாம் வந்து டெய்லியும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடியது. ஸோ உலோக மருந்துகள் எடுக்கும்போது கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தேவை. அதனால் இதை நீங்கள் செல்ஃப் மெடிசனாக எடுக்காமல் டாக்டரோட கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.